ஹாய், குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. இன்னைக்கு வந்து 28 ஏப்ரலோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஸ்டீல் 2023 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மும்பை. மும்பை வந்து எதோட கேபிட்டல்னா மகாராஷ்டிராவோட கேபிட்டல். மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னா ஏக்நாத் ஷிண்டே. மும்பையை தான் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். கேட்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் எங்கே வந்ததுன்னா மும்பையில் தான் வந்தது. சப்பர்பன் ட்ரெயின்னு சொல்லுவோம். எப்போனா 1925. ஃபஸ்ட்டு இந்தியாவில் ட்ரெயின் எப்போ வந்ததுன்னா 1853. அது வந்து மும்பைலேருந்து தானே வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அதுவும் மும்பையில் தான் இருக்குது. இப்போது ஒரு சில ரீசன்ட் சமிட்ஸ்லாம் பார்ப்போம். மாநாடுலாம். ஒன் வேர்ல்டு டிபி சமிட் எங்கே நடந்ததுன்னா வாரணாசியில் நடந்தது. வாரணாசி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அப்புறம் குளோபல் மில்லட்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. உலகளாவிய திணை மாநாடு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு செக்யூரிட்டி காங்கிரஸ் எங்கே நடந்ததுன்னா ஜெய்ப்பூரில் நடந்தது. உலக பாதுகாப்பு காங்கிரஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்தியன் ரைஸ் காங்கிரஸ் அரிசி மாநாடு எங்கே நடந்ததுன்னா கட்டாக்கில் நடந்தது. நெக்ஸ்ட் கொஷின், மத்திய அரசாங்கத்தால் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவின் ஸ்கில் ஹப் என அடையாளம் காணப்பட்ட நிறுவனம் எது? ஆன்சர் என்ஐடி திருச்சி. என்ஐடினா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எதுக்குன்னா இப்போது இதை ஹப்பாக வச்சுட்டாங்கன்னா திருச்சி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்ப்போம். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2015. இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து 3 பார்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அதாவது 1.0, 2.0, 3.0. 1.0 வந்து 2015, 2.0 2016, 3.0 வந்து 2021 ஜனவரியில் லான்ச் பண்ணாங்க. இப்போது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ரிலேட்டடான ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் வந்து ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் எங்கே அமைக்கிறாங்கன்னா தன்சானியா. நெக்ஸ்ட்டு ஐஐடி பாம்பேவும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்ந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த பயோமெட்ரிக் வந்து டச்லெஸ்ஸாக இருக்க போதும். நெக்ஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸ் வந்து பாலில் கலப்படம் இருந்தால் 30 செகண்டில் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி கான்பூர் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலான ஹார்ட் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண் முதன்மை விஞ்ஞானிகளின் 12வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாரணாசி. வாரணாசி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷோட முதலமைச்சர் யார்? யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேஷோட தலைநகரம் எது? லக்னோ. உத்தரப்பிரதேஷ் தான் 2011 படி அதிக மக்கள் தொகை உள்ள இடம். எவ்வளோ பாப்புலேஷனா? 19 கோடி. நம்ம சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உத்தரப்பிரதேஷ் ரிலேட்டடான ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட் இது தான். என்ன பண்ண போகிறாங்கன்னா 100% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023-24 எங்கே நடந்ததுன்னா உத்தரப்பிரதேசில் தான் நடந்தது. நெக்ஸ்ட் கொஷின், எந்த வங்கி தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தை அபுதாபியில் திறக்கப் போகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அதாவது ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. இப்போது ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே காமனாக எக்கனாமிக் க்ரோத்துக்காக ஃபார்ம் பண்ண ஒரு பேங்க் தான் இது. அவ்வளோதான். இப்போ இந்த பேங்க்கில் மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 106 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 2016. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பீஜிங்கில் இருக்குது. பீஜிங் எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது. இப்போது இந்த அபுதாபின்றது வந்து எங்கே இருக்குன்னா யூஏஇயில் இருக்குது. ஆக்சுவலாக யூஏஇயோட கேபிட்டல் தான் அபுதாபி. யூஏஇயோட லார்ஜஸ்ட் சிட்டி தான் துபாய். அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் அரபிக். யூஏஇ வந்து 2024 ஜனவரி 1 பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலக அரசாங்க உச்சி மாநாடு யூஏஇயில் தான் நடக்கும். வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட். நெக்ஸ்ட் கொஷின், நாசா உருவாக்கிய அதிக வலிமை மற்றும் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்ட உலோகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் GRX 810. இப்போ நாசாவை பற்றி ஒரு சில டேட்டாஸ் பார்ப்போம். நாசா எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1958.
நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. நாசா தான் அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஏஜென்சி. நம்ம இந்தியாவோடது இஸ்ரோ மாதிரி அமெரிக்காவோடது நாசா. இதே 1958 தான் டிஆர்டிஓவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உலோகம்னா என்னென்னா 2 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற மெட்டலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மெட்டல் தயாரிப்பாங்க. அது பேர் தான் உலோகம்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஒரு சில அலாய்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது உலோகம்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமல்கம். அமல்கம்னா மெர்க்குரி கூட ஏதாவது ஒரு மெட்டல் ஆட் பண்ணால் அதை வந்து அமல்கம்னு வாங்க. சில்வர் டின் அமல்கம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிராஸ். பிராஸ் வந்து காப்பரும் ஜிங்க்கும் ஆட் பண்ணால் வருது. நெக்ஸ்ட்டு பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து காப்பரும் டின்னும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு டுர் அலுமின். இது வந்து அலுமினியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர் இதை மிக்ஸ் பண்ணுறதுனால கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து அயன், அதுக்கப்புறம் கார்பன், அப்புறம் நிக்கல், அப்புறம் குரோமியம் இதை ஆட் பண்ணுறதுனால கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மேகாலயா. மேகாலயாவோட கேபிட்டல் வந்து ஷில்லாங். மேகாலயாவோட சிஎம் யாருன்னா கன்ராட் சாங்மா. மேகாலயா வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கின் ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட்டு உலகத்திலேயே பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா அகமதாபாத்தில் தான் இருக்குது. அது பேர் வந்து மொட்டீரா கிரிக்கெட் ஸ்டேடியம். அதோட நேமை வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடையாளம் தெரியாத உடல்களின் டிஎன்ஏ தரவுத்தளத்தை உருவாக்கிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ். இது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட். ஹிமாச்சல் பிரதேஷோட சம்மர் கேபிட்டல் எதுனா ஷிம்லா. அதே வின்டர் கேபிட்டல் வந்து தரம்ஷாலா. ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் வந்து டிஎஸ் சிங். ஹிமாச்சல் பிரதேஷோட ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தோன்னா சஞ்சீவனி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. இது யாருக்குன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேறு எதுவும் இதில் தெரிஞ்சுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு எய்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2025 ஃபஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு வந்து மாற்றிடுவாங்களாம் இமாச்சல் பிரதேஷை. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி ஸ்டேட்டாக. அதாவது ஃபுல்லாகவே சோலார் எனர்ஜி இல்லை ஹைட்ரோ எனர்ஜி இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 28. இப்போ ஏப்ரல் மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் பார்ப்போம். ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம், ஹெல்த் டே. ஏப்ரல் 10 வந்து உலக ஹோமியோபதி தினம். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 13 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம். அது எந்த வருஷம் நடந்ததுன்னா 1919. எந்த இடத்துலனா அம்ரிட்சரில். அம்ரிட்சர் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. இப்போ இதை விசாரிக்க போட்டது பேர் தான் ஹண்டர் கமிஷன். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் ஜெயந்தி. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 18 வந்து உலக பாரம்பரிய தினம், ஹெரிட்டேஜ் டே. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 19 வந்து உலக கல்லீரல் தினம், லிவர் டே. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 21 இது இம்பார்ட்டண்ட்டு, நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 24 வந்து நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 25 வந்து மலேரியா டே. கடைசியாக ஏப்ரல் 26 வந்து அந்த செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்த தினம். அது எந்த வருஷம்னா 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷார்ஜா மைதானத்தில் எந்த வீரரின் பெயர் சூட்டப்பட்டது? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். ஷார்ஜா ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா யூஏஇயில் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து சச்சினோட பேரை வந்து வச்சுருக்காங்க. இப்போது யூஏஇயில் தான் முக்கியமான இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குது, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். யூஏஇயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா துபாயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சச்சின் வந்து 2014 ஒரு ஆட்டோபயோகிராஃபி ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது பேர் வந்து பிளேயிங் இட் மை வே. எக்ஸாமில் இந்த புக்கு நேம் கொடுத்துட்டு இது யாரோட பயோகிராஃபின்னு கேட்பாங்க. இப்போ நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீர்நிலைகள் கணக்கெடுப்பின்படி எத்தனை நீர்நிலைகள் இந்தியாவில் உள்ளன? தேங்க்யூ.